வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். சில சமயம் மார்க்கெட் நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு சிக்னல் காட்டும். கிட்டத்தட்ட இங்கதான் வாய்ப்பு இருக்குன்னு கை காட்டி கூப்பிடுற மாதிரி. அப்படி ஒரு வாய்ப்பை தான் அனலிஸ்ட் பிரசாத் தி ஸ்கில் டீச்சர் February 26ஆம் தேதிக்கான நிஃப்டி 50ல பாக்குறாரு. அவரோட அனாலிசிஸ ஒரு ரோட் மேப் மாதிரி விளக்கியிருக்காரு. வாங்க அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி போகலாம். நாளைக்கு மார்க்கெட்ட பத்தி புரிஞ்சுக்க இந்த ஒரு வரி போதும். யோசிச்சு பாருங்க, ஒரு டிராஃபிக்கும் இல்லாத நேஷனல் ஹைவேல வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல். ட்ரேடர்ஸ்க்கு லாபம் பார்க்க ஒரு சூப்பர் சான்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பயணத்தை எப்படி கரெக்டா ஸ்டார்ட் பண்றது? எல்லா நாளும் மார்க்கெட் இப்படி ஒரு தெளிவான பாதைய காட்டாது. இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். அத சரியா பயன்படுத்திக்கிட்டா போதும். நம்மளோட முதலீட்டை வச்சு ரொம்ப பாதுகாப்பா ஒரு நல்ல லாபம் பார்க்க முடியும். அப்போ இந்த நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? நிஃப்டி 50 சார்ட்டை பார்க்கும்போது தெரியுது, அது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுக்கு தயாராயிட்டு இருக்கு. இது ஒரு லாங் டிரைவ்க்கான ஆரம்பமா கூட இருக்கலாம். அதனால தான் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றோம். சரி, ஹைவேல ஜாலியா பயணம் போறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான இடத்த கிராஸ் பண்ணணும். அது ஒரு டோல்கேட் மாதிரி. அந்த இடத்துல நாம ரொம்பவே பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. டெக்னிக்கலா இத கன்சாலிடேஷன்னு சொல்வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, டோல்கேட் டிராஃபிக்ல மாட்டின மாதிரி தான். முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் வர முடியாது. மார்க்கெட் மேல போறதா இல்ல கீழே போறதான்னு முடிவெடுக்க முடியாம திணறிட்டு இருக்கோம். இந்த ஸ்லைடு தான் நம்ம முழு கேம் பிளானோட மையப்புள்ளி. நல்லா கவனிங்க. 25,480லிருந்து 25,520 வரைக்குமான அந்த 40 பாயிண்ட்ஸ் தான் நம்ம டோல்கேட். இது ஒரு நோ ட்ரேட் ஜோன். இங்க போய் ட்ரேட் பண்ணா டிராஃபிக்ல வண்டி மாட்டிக்கிட்ட மாதிரி நம்ம பிரீமியம் சும்மாவே கரையும். ஆனா இந்த டோல்கேட்டை மார்க்கெட் தாண்டினதுக்கு அப்புறம் நமக்கு 2 ஹைவே திறக்குது. ஒன்னு மேல போற ஹைவே, இன்னொன்னு கீழே போற ஹைவே. அனாலிஸ்டோட பாட்டி சொன்ன அந்த அட்வைஸ் எவ்ளோ அருமையா அந்த சூழ்நிலைக்கு பொருந்தது பாருங்க. மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாம நிக்கும்போது எல்லாரும் ட்ரேட் பண்றாங்களேன்னு நாமளும் கூட்டத்தோட கூட்டமா குதிக்கக்கூடாது. தனியா நின்னு சரியான சிக்னலுக்காக காத்திருந்து ஜெயிக்கணும். சான்ஸ், மார்க்கெட் அந்த டோல்கேட்டை உடைச்சிக்கிட்டு மேல போக ஆரம்பிச்சா என்ன பண்ணணும்? அந்த மேல் நோக்கிய ஹைவேல எப்படி பயணம் செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை உங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க. 2520.06. இதுதான் நம்ம ஹைவே பயணத்தை தொடங்கறதுக்கான கிரீன் சிக்னல். மார்க்கெட் இந்த லெவல தாண்டினதும் நாம தைரியமா ஒரு பை ஆர்டரையோ இல்ல ஒரு கால் ஆப்ஷனையோ எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வழியில இருக்கிற மைல்கற்கள் மாதிரி. ஒவ்வொரு டார்கெட்டையும் ரீச் பண்ணும்போதும் நாம கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த பயணம் 26,275 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. சரி, ஒருவேளை மார்க்கெட் மேல போகாம டோல்கேட்டை உடைச்சிக்கிட்டு கீழே வர ஆரம்பிச்சா என்ன பண்றது? அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு தெளிவான பிளான் இருக்கு. வாங்க அந்த கீழ் நோக்கிய ஹைவே பயணத்தை பத்தி பார்க்கலாம். இந்த நம்பர் தான் கீழ் நோக்கிய பயணத்துக்கான என்ட்ரி டிக்கெட். மார்க்கெட் 25,480.14 உடைச்சு கீழே போக ஆரம்பிக்கும்போது நாம உடனே ட்ரெண்டுக்கேத்த மாதிரி மாறி ஒரு செல் ஆர்டர் இல்லனா புட் ஆப்ஷன் ட்ரேட்க்கு தயாராகிரணும். மேல போற பயணத்துக்கு இருந்த மாதிரி கீழே போற பயணத்துக்கும் நமக்கு தெளிவான டார்கெட்ஸ் இருக்கு. மார்க்கெட் கீழே இறங்க இறங்க இந்த ஒவ்வொரு டார்கெட்டும் நம்மளோட லாபத்தை உறுதிப்படுத்திட்டே இருக்கும். இந்த பாதை 24,805 வரைக்கும் கூட நீள வாய்ப்பு இருக்கு. நம்ம மேல போற ஹைவேல போனாலும் சரி, கீழே போற ஹைவேல போனாலும் சரி, சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம சம்பாரிச்ச லாபத்தை பாதுகாக்க ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு பேரு தான் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம லாபத்துக்கு ஒரு பாடிகார்டு மாதிரி. மார்க்கெட் நமக்கு சாதகமா போக போக நம்ம ஸ்டாப் லாஸையும் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏத்திக்கிட்டே வரும். இப்படி பண்றதுனால சம்பாரிச்ச லாபம் திரும்பவும் நஷ்டமா மாறாம பாதுகாக்கலாம். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு வீடியோ கேம் உதாரணத்தை எடுத்துக்கலாமே. நீங்க ஒரு லெவல முடிச்சதும் கேமை சேவ் பண்ணிக்குவீங்க இல்லையா? ஒருவேளை அடுத்த லெவல் அவுட் ஆனா கூட முதல்ல இருந்து ஆரம்பிக்க தேவையில்ல, சேவ் பண்ண இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணுவீங்க. அதே கான்செப்ட் தான் இதுவும். ஒவ்வொரு டார்கெட்டையும் அடிச்சதும் நம்ம ஸ்டாப் லாஸை நகர்த்தி லாபத்தை சேவ் பண்ணிக்கணும். இதனால மார்க்கெட் திடீர்னு யூ டர்ன் அடிச்சாலும் நாம லாபத்தோட தான் வெளியே வருவோம். சிம்பிள். ஓகே, சுருக்கமா சொல்லணும்னா நம்மளோட 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இதுதான். 1, டோல்கேட்ல அமைதியா வெயிட் பண்ணணும். 2, சரியான ட்ரிகர் பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கணும். அதாவது 25,520க்கு மேல பை அல்லது 25,480க்கு கீழே செல். 3, நம்ம டார்கெட் என்னன்னு தெளிவா இருக்கணும். 4, ரொம்ப முக்கியமா நம்ம லாபத்தை பாதுகாக்க
ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்ங்கிற சேஃப்டி நெட்டை கண்டிப்பா பயன்படுத்தணும். இப்போ கேள்வி இதுதான். மார்க்கெட் ரெண்டு பக்கமும் கிளியரான ஹைவேயோட ரெடியா இருக்கு. நாளைக்கு நிஃப்டி எந்த ஹைவேல தேர்ந்தெடுக்க போகுது? மேல போற ஹைவேயா இல்ல கீழ போற ஹைவேயா? உங்க கணிப்பு என்ன? நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது இதுக்கான பதில் தெரிஞ்சிடும். நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நாம பேங்க் நிஃப்டில ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்க போறோம். இது சும்மா சாதாரண மூமெண்ட் கிடையாதுங்க, ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கிற வாய்ப்பு. சரி வாங்க, இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு மார்க்கெட்ல சும்மா ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்காது, இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி ஒரே டைரக்ஷன்ல சீரிப்பாய ரெடியா நிக்குது. அந்த ட்ரெயின்ல நாம எப்படி ஏறி லாபம் பார்க்க போறோம், அதான் இந்த முழு பகுதியில நாம பார்க்க போறோம். ஓகே, அந்த புல்லட் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி அதோட செட்டப் எப்படி இருக்குன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜியோட பேஸ்மெண்டே. இந்த கன்சாலிடேஷன் சொன்னதும் என்னமோ பெரிய வார்த்தைன்னு பயந்துராதீங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது இல்லையா, அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். மேல போறதா இல்ல கீழே போறதான்னு ஒரு முடிவுக்கு வர முடியாம ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோம். இந்த டைம்ல நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கவே கூடாது. இப்போ நாம இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். அதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஜோன். இங்க நாம ட்ரேட் பண்றதை விட எப்போ ட்ரேட் பண்ண கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் அசல் சூட்சுமமே இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 61. இதுதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனோட அகலம், அதாவது ஒரு 61 பாயிண்ட் கேப். இந்த கேப்புக்குள்ள மார்க்கெட் சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் நாம ட்ரேட் பக்கமே போகக்கூடாது, பொறுமையா வெயிட் பண்ணணும். ரொம்ப தெளிவா சொல்லணும்னா 61,019க்கும் 61,070க்கும் நடுவுல இருக்கிற அந்த ஜோன் தான் நம்மளோட நோ ட்ரேட் ஜோன். இதுக்குள்ள போய் நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்க ஆப்ஷன் பிரீமியம் கரைஞ்சு போறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்றது தான் புத்திசாலித்தனம். எங்க பாட்டி விமலா அடிக்கடி சொல்லுவாங்க, பொறுமையா இருந்தா பெருமையா வாழலான்னு. அடேங்கப்பா, இது ட்ரேடிங்க்கு 100% பொருந்துதுங்க. இந்த ஜோன்ல நாம காட்டுற பொறுமை கடைசியில நமக்கு ஒரு பெரிய லாபத்தை கண்டிப்பா கொடுக்கும். சரி, போதும் வெயிட் பண்ணது. இப்போ ட்ரெயின் கிளம்ப ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை அது வடக்கு பக்கம், அதாவது மேல நோக்கி போனா நாம என்ன செய்யணும்? வாங்க பார்க்கலாம். இந்த பிரேக் அவுட்னா என்ன தெரியுமா? நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த அந்த மேல இருக்கிற கோட்டை தாண்டி பிரைஸ் எப்ப போதோ அப்போதான் நம்ம ஆக்ஷன்ல இறங்கணும். நல்லா கவனிங்க, புல்லட் ட்ரெயின் இப்போ ஸ்டேஷனை விட்டு கிளம்பிருச்சு. பிளான் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் 61,070.76 தாண்டின உடனேயே நாம ஒரு கால் ஆப்ஷன், அதாவது சிஇ வாங்கணும். இதுதான் நம்மளோட முதல் ஸ்டெப். இங்க இருக்கிற டார்கெட் லிஸ்ட பாத்தீங்களா? அடேங்கப்பா, இது சும்மா சின்ன மூமெண்ட் இல்ல. 6101ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 62,706 வரைக்கும் போறதுக்கான ஒரு மெகா பயணத்துக்கான வாய்ப்பு இது. இதுல இருக்கிற ஒவ்வொரு டார்கெட்டும் நம்ம புல்லட் ட்ரெயினோட அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ். அதனால தான் சொல்றேன், இந்த பயணம் ரொம்ப தூரம் போகலாம். இப்போ காயினோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். ஒருவேளை புல்லட் ட்ரெயின் வடக்கு பக்கம் போகாம தெற்கு பக்கம், அதாவது கீழே நோக்கி போக ஆரம்பிச்சா என்ன பண்றது? அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும் இல்லையா? பிரேக் டவுன்ங்கிறது பிரேக் அவுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். பிரைஸ் நம்மளோட கீழ் நிலையான 11,901 உடைச்சிக்கிட்டு கீழே போகும்போது புல்லட் ட்ரெயின் தெற்கு திசையில தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இங்கேயும் பிளான் ரொம்பவே நேரடியானதுதான். மார்க்கெட் எப்போ 61,009க்கு கீழே போகுதோ அப்போ நாம ஒரு புட் ஆப்ஷன், அதாவது பிஇ வாங்கணும். சிம்பிள். மார்க்கெட் எந்த பக்கம் போகுதோ நாமளும் அந்த பக்கம் போகணும். தெற்கு நோக்கிய பயணத்திலையும் டார்கெட்ஸ் ஒன்னும் சும்மா இல்ல. 60,977 ஆரம்பிச்சு 59,427 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட் மேல போனாலும் சரி கீழே போனாலும் சரி ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கரெக்டான டைம்ல கரெக்டான ட்ரெயின்ல ஏறணும். சரி, ஒரு பெரிய ட்ரேட்ல என்டர் ஆகிறது மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம சம்பாரிச்ச லாபத்தை பத்திரமா பாதுகாக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். அதை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்ட் சேஃப்டி நெட் மாதிரி. ஆனா இந்த ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படி இல்ல. அது உங்க லாபம் கூட உங்க கூடவே மேல நகர்ந்து வர்ற ஒரு ஸ்மார்ட்டான சேஃப்டி நெட். இந்த வீடியோ கேம் உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கேம்ல அடுத்தடுத்த லெவல் போகும்போது நம்மளோட ப்ராக்ரஸை சேவ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் மார்க்கெட் நம்மளோட ஒவ்வொரு டார்கெட்டையும் தாண்டும் போதும் நம்ம ஸ்டாப் லாஸை அதுக்கு முந்தின டார்கெட்டுக்கு மாத்தி லாபத்தை லாக் பண்ணிடணும். இதனால ஒருவேளை மார்க்கெட் திடீர்னு யூ டர்ன் அடிச்சாலும் நாம லாபத்தோட தான் வெளியே வருவோம், இது நிச்சயம். ஓகே, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட் மேப்பை இப்ப பார்க்கலாம். இதுதான் நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கான உங்க முழு ப்ளூ பிரிண்ட். இந்த டேபிள் தான் நம்ம முழு ஸ்ட்ராட்டஜியோட சம்மரி. வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்ல நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எப்ப வாங்கணும், எப்ப விற்கணும், எது நம்ம ஸ்டாப் லாஸ், எல்லாமே இதுல ரொம்ப தெளிவா இருக்கு.
ஆக இப்ப கேள்வி இதுதான், நாளைக்கு இந்த புல்லட் ட்ரெயின் வடக்கு பக்கம் போகுமா இல்ல தெற்கு பக்கம் போகுமா? அதுக்கு பதில் மார்க்கெட் கிட்ட தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், அது எந்த பக்கம் போனாலும் சரியான பிளானோட அந்த பயணத்துக்கு நாம தயாரா இருக்கணும். உங்களுக்கு என்ன தோணுது? ட்ரெயின் எந்த பக்கம் போகும்? உங்க கணிப்பை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.